எல்லாவற்றிற்கும் தேவன்ட்ட ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். புரியுதுங்களா? அப்பதான் இன்றைக்கு நம்மையும் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் சகலவிதமான ஆசீர்வாதங்கள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார். நீங்க அப்படிப்பட்டவர்களாக வாழணும்னு விரும்புறார். திரும்ப சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு லைன்ல ஆசீர்வதிக்கப்பட்டா மட்டும் போதாது. கவனமா கேளுங்க. சுகம், சில பேர் பாருங்க சுகம் என்ற காரியத்தை நல்லா இருப்பாங்க, சில பேர் சுகம் என்ற காரியத்தை நல்லா இருக்க மாட்டாங்க. சில பேர் பொருளாதார காரியத்தை நல்லா இருப்பாங்க, சில பேர் சுகம் இல்லாம போவாங்க. இது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொருத்தர் நல்லா இருப்பாங்க. கர்த்தராகிய தேவன் உங்க வாழ்க்கையில கூட நீங்க எல்லா லைன்லயுமே 100% சென்டம் எடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென். ஆவிக்குரிய ரீதியிலையும் ஜெப வாழ்க்கைன்னு வரும்போது, ஆராதனைன்னு வரும்போது, ஊழியம் என்று வரும்போது, துதிக்கிறது என்று வரும்போது, அதுலயும் நீங்க 100% மார்க் எடுக்கணும். ஆவிக்குரிய மன ரீதியான காரியத்துல கூட உங்க மைண்ட் தெளிவா, அதுலயும் 100% சரீர பிரகாரமான காரியத்தில் 100%, குடும்பம், பொருளாதாரம், வேலை, உறவுகள், ஊழியம், எல்லா விதத்திலையும் நீங்க எப்படி இருக்கணும்னா சென்டம் எடுக்கணும், 100% எடுக்கணும். தேவன் அதை விரும்புகிறார். சகல காரியங்களிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.